தமிழக சட்டப்பேரவை என்பது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் தமிழகத்திற்கான பொது பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் துறைக்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு துறை ரீதியான மீதான மானிய கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதியான இன்று எரிசக்தி, சிறை, நிதித்துறை உள்ளிட்ட துறைகளின் மீதான மானிய கோரிக்கை என்பது நடந்து வருகிறது. இதில் பல்வேறு கட்சியினரை சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து விவாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது அவையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய உரை அவர் தொடங்கும் பொழுது சபாநாயகரை பார்த்து இந்த அவையை நீங்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறீர்கள், ஆனால் ஆளும் கட்சி தரப்பினருக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் எதிர்கட்சியான எங்களுக்கு அந்த அளவிற்கு பேச நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதனை தொடர்ந்து இந்த அவையில் நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்பினால் நாங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆளும் கட்சி தரப்பில் பதில்கள் என்பது கொடுக்கப்படுகிறது. பதில்கள் மட்டும் அல்லாமல் அதற்கு பாடலும் பாடப்படுகிறது. தொடர்ந்து கடந்த சில நாட்களாக சட்டப்பேரவையை எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து பல்வேறு பாடல்களை, சினிமா பாடல்களை அவருக்கு எடுத்துக்காட்டாக பாடி வருகின்றனர். குறிப்பாக எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் பாடி எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவர் தான் முதலமைச்சர் என்ற ஒரு ஒப்பீடில் இந்த பாடல்கள் எல்லாம் அவர்கள் பாடி வருகின்றனர். எனவே இதனை சுட்டிக்காட்டிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதாவது சட்டப்பேரவையில் பதில்கள் சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் பாடல்களும் பாடப்படுகிறது. ஒரு சில சமயங்களில் இது சட்டப்பேரவையா அல்லது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஏதாவது நடத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுவதாக அவர் குறிப்பிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நாங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆளும் கட்சி தரப்பில் பதில்கள் என்பது கொடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரிடம் 3 கோப்புகள் மேசையில் இருப்பதாகவும் அது திறந்து பார்க்கும்படி என்னை தள்ளிவிடாதீர்கள் என குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவையில் பேசுகையில் அமைச்சர் சொன்னது போல நிஜமாகவே என் மேசையில் 3 ஃபைல்கள் இருக்கிறது, அது எப்போ திறக்கணும் எப்படி திறக்கணும்னு தெரியும், என்னை திறக்க வச்சிடாதீங்க, ஒவ்வொன்றா நேரம் வரும்போது கண்டிப்பா திறந்து அது மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். இதனை சுட்டிக்காட்டிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மேசையில் 3 கோப்புகள் ஃபைல் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக திறந்து பார்க்க வேண்டியதுதானே, ஏன் அதனை திறந்து பார்க்க மாட்டியிருக்கிறார்கள்? இந்த வழக்குக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல, ஜோசியர் கொடுக்கக்கூடிய நல்ல நாளுக்காக காத்திருக்கிறாரா போன்ற கேள்விகள் எல்லாம் அவர் எழுப்பியிருந்தார். அல்லது நல்ல நேரத்திற்காக காத்திருக்கிறாரா? தயவு செய்து அந்த ஃபைல்களை எல்லாம் ஓபன் செய்து பார்க்க வேண்டும். ஊழல் ஏதாவது நடந்திருக்கிறது, அதில் முறைகேடு ஏதாவது இருந்திருக்கிறது என்றால் ஆதாரத்துடன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே இந்த அவையில் இன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது ஒரு பெரும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதே போல நேற்று முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே கார் வழங்கப்படும் என குறிப்பிட்டு ஒரு அறிவிப்பை என்பது வெளியிட்டிருந்தார். அப்போது இந்த ஒரு அறிவிப்பு என்பது பல்வேறு விமர்சனங்கள், அதாவது பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கார் என்பது இருக்கும். எதற்காக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது? மக்கள் வரி பணத்தில் இப்படி ஒரு அறிவிப்பா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இந்த சூழலில் சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் 59 திமுக எம்எல்ஏக்களுக்கும் இந்த கார் என்பது வேண்டாம் என
குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கையொப்பமிட்ட இந்த லெட்டர் என்பதும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டு இருந்தார். இந்த சூழலில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விசிகாவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை தான் செவிசாய்க்கப்பட்டு தற்போது முதலமைச்சர் என்பது இந்த அறிவிப்பை என்பது வெளியிட்டு இருக்கிறார். ஒரு சிலருக்கு மட்டும்தான், அதாவது கார் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கார் கேட்டு விண்ணப்பிக்க மாட்டார்கள். கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அறிவிப்பு என்பது ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. என்ன இந்த அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்து இருக்கிறார். எனவே சட்டப்பேரவை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் என்பதும் அதன் மீதான விவாதங்கள் என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் ஒரு காரசாரமான விவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கம் சரமாரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஆளும் கட்சி தரப்பிலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அதற்கு தொடர்ச்சியாக பதில் அளித்தும் வந்திருந்தனர். எனவே சட்டப்பேரவை தேர்தல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கை அதன் மீதான விவாதங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று